இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் படிக்கும் பொழுது நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் சீசரிடத்தில் வந்த பொழுது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும், அந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான ஜனங்கள். நான் விசுவாசிக்கிறேன், திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. இயேசுவை சுற்றி ஜனங்கள் எப்படி நின்றார்கள்? திரளாய் நின்றார்கள். ஆமென். 2 இடத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜனங்கள் 22ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு. இங்க படிக்கிறோம் திரளான ஜனங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திரளான ஜனங்கள் ஓடி வருகிறதை கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு என்று ஏசாயாவின் புஸ்தகத்தில் நாம் படிக்க முடியும். ஆமீன், ஸ்தோத்திரம். நான் ஒன்றை விரும்புகிறேன், நம்முடைய கூடாரத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதப்படுத்த போகிறாரு. ஆமீன். திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தது போல இந்த இடத்திலும் திரளான ஜனங்களை கர்த்தர் கூட்டம் கூட்டமாய் கொண்டு வர போகிறாரு. நம்பிக்கை இருந்தா ஒரு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமீன். கூடாரத்தின் எல்லைகள் விசாலமாக்கப்படுகிறது. ஆமீன். கர்த்தர் கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. நீங்க நம்பிக்கை இல்லாம கை தட்டுறீங்க, அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்கள். இந்த 2 வார்த்தைகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனபடி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த எல்லைகள், கூடாரத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்த போகிறாரு. இங்க போடப்பட்டிருக்கிறது ஏசாயாவின் புஸ்தகம் 54:2, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கூடாரத்தின் இடத்தை நாம் விசாலமாக்க போகிறோம். ஆமே. இயேசுவிடத்தில் திரளான ஜனங்கள் வந்தது போல நம்மத்திலே கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை திரளாய் கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. நம்பிக்கை இருந்தா நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப கவனிங்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த 9வது அதிகாரம் நம்ம இப்ப படிக்கும் பொழுது, ஆமீன், ஸ்தோத்திரம், 15ல ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து, ஆமீன், அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை கண்டவுடன் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இப்ப வந்தனம் செய்கிறார்கள். இப்ப அடுத்த வசனத்தை படிங்க. அவர் வேதபாரகரை நோக்கி என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த கொண்டு வந்தேன், எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படிக்கு சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அங்க பாருங்கள், ஒரு அசுத்தாவி பிடித்திருந்ததான மனிதனை சீசரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பொழுது அவர்களால என்ன செய்ய முடியல? அதை துரத்த முடியல. ஆனா இப்ப இயேசு பாருங்கள், அந்த ஆவியை ஆண்டவர் துரத்தினார். ஆமென். நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது அந்த ஆவியை அவர் துரத்தின பொழுது அது 26ல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து
புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க கிடந்தான். அல்லேலூயா. இயேசுவுடைய கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இப்ப பாருங்கள், சீசர்களினால் இந்த ஆவி என்ன செய்ய முடியல? துரத்த முடியல. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு இப்ப இந்த ஆவியை துரத்துகிறான். இப்ப இந்த ஆவி வெளியே போயிட்டு, வெளியே போன உடனே சீசர்கள் இப்ப இயேசுவை, ஆமென், ஸ்தோத்திரம், இயேசுவிடத்துல போய் கேட்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவரை தனித்து கூட்டிக் கொண்டு போய் இயேசுவிடத்துல கேட்டார்களா, ஏன் எங்களால இந்த ஆவியை துரத்த முடியல அப்படின்னு கேட்ட பொழுதுதான் இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமே, இங்கே படிக்கிறோம் இவ்வகையான பிசாசு என்று மார்க்கு 9 ஆமீன் 29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும். ஆமா, இப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இந்த பிசாசு அழிக்கப்பட வேண்டுமானால் ஜெபம், ஜெபத்தினால்தான் ஆமென் இவ்வகை பிசாசுகளை அழித்து ஜெயம் எடுக்க முடியும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்றைக்கு பேசுகிற செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தினால் அழிக்கப்படுகிற பிசாசின் கிரியைகள். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அதுல ஒரு இவ்வகையான பிசாசின் போடப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அப்ப எவ்வகையான பிசாசு எல்லாம் போராடுகிறது, அவ்வகை பிசாசுகளை எல்லாம் எப்படி ஜெயிக்கலாம்னா ஜெபத்தினால் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபத்தினால் பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபத்தினால் இன்னைக்கு மட்டுமல்ல, வருகிற நாள் நடக்கிற ஜெபம், தொடர்ந்து நடக்கிற ஜெபங்கள், இந்த ஜெபத்தில் எல்லாம் சில பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க போகிறாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென். தேவ பிள்ளைகள் நம்பணும், கர்த்தர் ஜெயத்தை தருவார். அப்படியானால் எவ்வகையான பிசாசு, இன்னைக்கு ஒரு ஐந்து விதமாய் போராடுகிற பிசாசுகளை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். கையை பிடிச்சு சொல்லுங்க. அந்த பிசாசின் அதிகாரத்தில் இருந்து, அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து கர்த்தர் ஜெயம் தருவாரு. ஆமென். அப்படியானால் முதலாவது இந்த சாத்தான், அல்லாவிட்டால் இந்த பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? முதலாவதாக வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் போனால் செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னார். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, முதலாவது ஒரு ஆவி, ஒரு பிசாசு கிரியை செய்கிறான். எப்படி கிரியை செய்கிறான்னா, பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த பிசாசு பயத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்கள், அவளுடைய அந்த எசபேலுடைய ஒரே ஒரு வார்த்தை அவன் என்ன செய்து விட்டது? பயமுறுத்தி விட்டது, பயம் காட்டி விட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும். எலியா என்பவர் அவர் சாதாரணமான நபர் அல்ல. இந்த எலியாவை குறித்து நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாய் நின்ற எலியா. அப்ப பாருங்க, எங்க நிக்கிறாரு? தெய்வத்திற்கு முன்னாடி நின்ற எலியா. அப்ப இயேசுவை பார்த்தாரோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது. ஆமே.
இயேசுவை முகமுகமாய் தரிசித்தாரோ தரிசிக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு முன்பதாய் நின்றதான எலியா. அப்ப அந்த வார்த்தை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா யாரை பார்த்திருப்பாரு? கர்த்தரை பார்த்திருப்பாரு. அதனால்தான் அங்க தைரியமா சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக நின்ற எலியா. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த பாருங்கள், தேவ சத்தம் கேட்ட எலியா. கர்த்தர் சொல்றான், நீ எங்க போ? சாரிபாத்திற்கு போ. அப்ப என்ன கேட்டார் எலியா? தேவ சத்தம் கேட்டவர், கர்த்தருக்கு முன்பதாக நின்றவர், தேவ சத்தம் கேட்டவர். இவர் சாதாரணமான ஆள் அல்ல. கர்த்தருக்காய் பயங்கரமான காரியங்களை நடப்பித்ததான மனிதன் தான் எலியாவை காணப்படுகிறார். வேத புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது முதலாவதாக மரித்தவனை உயிரோடு எழுப்பினது யார் என்று சொன்னால் இந்த எலியாகத்தான் காணப்படுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எலியாதான் முதலாவது மரித்த மனிதனை, ஆமென், ஸ்தோத்திரம், ஜெபித்து உயிரோடு எழுப்பினவர் எலியா. பலிபீடத்தை செப்பனிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பலிபீடத்தில் ஜெபித்து அக்கினியை இறக்கினவர் எலியாவை காணப்படுகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்கள் என்று சொல்லி அங்க என்ன செய்கிறார் பாருங்கள், அக்கினியை இறக்கினார். அக்கினியை இறக்கினதான எலியா, என் வாக்கின்படி அல்லாமல் பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லி தைரியமாய் நின்று ஜெபித்து வானத்தை அடைத்த மனிதன் எலியா. அதே மனிதன் ஜெபித்து வானத்தை திறந்தார். அப்படியானால் பாருங்கள், இவர் சாதாரணமான மனிதர் அல்ல, ஒரு வல்லமை மிக்க மனிதராய் காணப்படுகிறார். வல்லபெரு காரியத்தை கர்த்தருக்காய் செய்ததான எலியா இப்ப ஒரே ஒரு வார்த்தை, ஆமென், அந்த வார்த்தையை கண்டு இப்ப எப்படி நிக்கிறான்னா பயந்து போய்விட்டார். அப்ப சத்ரு கொண்டு வைக்கிற முதல் ஒரு காரியம் நம்மை பயப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை நமக்குள்ளே கொண்டு வைத்து எலியாவை சோர்வடைய பண்ணினது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, முதலாவது சத்துருடைய கிரியை என்னவென்று சொன்னால் நம்மை பயப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. யோசித்து பார்க்க, கர்த்தருக்காய் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த மனிதன், கர்த்தருக்கு முன்பதாய் நின்ற எலியா, கர்த்தருடைய சத்தம் கேட்ட எலியா, இப்ப ஒரே ஒரு வார்த்தையில இவருக்கு என்ன உண்டாயிற்று? பயம். ஆமே. அப்ப சத்ரு முதலாவது அவன் கொண்டு வைக்கிறது, ஆமீன், அவனுடைய அந்த இந்த பிசாசு கொண்டு வைக்கிற காரியம் நம்மை பயமுறுத்துகிறான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையப்படி சொல்லுங்க, எந்த பிசாசு எப்படி பயத்தை கொண்டு போட்டாலும் தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அதான் பக்தன் பாடுறான், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஆமே, நான் பயமே படமாட்டேன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவா? உலகத்துல சொல்லுங்க, பாம்பை கண்டா படையும் நடுங்கும். அப்ப பாம்பை கண்டா நமக்கு என்ன வருது? பயம். பத்மா முதலியார் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க தங்கி இருக்கிறதான அந்த இடத்துல மழை பெய்து தண்ணி அந்த ஏரியாவில் ஃபுல்லா வந்துட்டு தான் வந்தா அங்க ஒரு பாம்பு வந்துதான். அந்த பாம்பை ஒரு சின்ன பிள்ளை கையில தூக்கி வச்சு நிக்கிறாங்களா. பத்மா முதலியார் சொன்னாங்களா, பாம்பு பாம்பு பாம்புன்னு. ஆமே, அந்த பிள்ளை சொல்லிச்சா, நீங்க அடிச்சு அடிச்சு பிரசங்கம் தான் பண்ணுவியா, பாம்பை கண்டா நீங்க பயப்படுவீங்கன்னு. ஆமே. அப்ப கவனிப்போம், எதை கண்டா பயப்படுகிறோம்? பாம்பை கண்டா பயம், பல்லிய கண்டா பயம். ஆமே, ஸ்தோத்திரம். பாச்சாவை கண்டா பயம், ஒரு இருட்ட கண்டா பயம். ஆமே, ஸ்தோத்திரம். பயப்படலையோ? அதான் கேட்டேன், பயமே இல்லாத ஆளு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் என்ன சின்ன 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 காரியத்திற்கும்
என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயம். சத்ரு இப்ப எதை கொண்டு வைக்கிறான்? பயத்தை கொண்டு வைக்கிறான். இப்ப வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளை எதற்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு டக்குன்னு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது டக்கு டக்குன்னு படிக்கணும். என்ன? யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் ரதங்களையும் ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அங்க கவனிங்க, யாரை கண்டு பயம்? பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்கள் பயப்பட. அப்ப எதை கண்டு நம்ம இப்ப பயப்படுறோம்? மனிதர்களை கண்டு நமக்கு இப்ப என்ன இருக்குது? பயம். மனுஷனை கண்டு என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். அதே அதிகாரம், ஆமென், ஸ்தோத்திரம், 4வது வசனத்தை கூட படிங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்ப என்னோடு கூட போகிறது யாரு? யார் போறார் என்னோடு கூட? என்னோடு கூட வருகிறது என் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியினால் நான் பெரிய பெரிய கூட்டத்தை கண்டு, நான் மனிதர்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இப்ப நம்ம யாரை கண்டு பயப்பட்டு இருக்கிறோம்? மனிதர்களை கண்டு நமக்கு இப்ப என்ன இருக்குது? பயம். மனுஷனை பார்த்தா அவன் இப்படி பண்ணிடுவானா, அவன் இப்படி செஞ்சிருவானா அப்படின்னு சொல்லி நம்ம யாரை கண்டு பயப்படுகிறோம்? மனிதர்களை கண்டு நம்ம பயப்படுகிறோம். கர்த்தர் எரேமியாவிடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி எரேமியா பயப்படுகிறார். அந்த ஜனத்திற்கு தீர்க்கதரிசியாய் அவர்களை ஏற்படுத்தும் பொழுது எரேமியா பயப்படுகிறார் அந்த ஜனத்தை கண்டு. ஆனபடினால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு புறப்பட்டு வருகிறது, அவர்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம். கையை பிடிச்சி இப்ப ஒருக்கா உலிக்க சொல்லுங்க, எந்த மனிதனை கண்டும் நம்ம பயப்படவே வேண்டாம். ஏனா என்னோடு கூட இருக்கிறவ முன் சொல்லுகிற தெய்வம், யுத்தத்தில் ஜெயத்தை தருகிற தெய்வம், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் மனிதனுடைய வார்த்தைகளை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் எனக்கு என்ன செய்வான்? ஆமே, பைபிள படிக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் எதை வருவிக்குமா? கண்ணிய வருவிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29:25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனுக்கு தேவ பிள்ளையே, ஆமென், நீ பயப்பட்டு கொண்டே இருக்க கூடாது. மனிதனுடைய வார்த்தைகளை கண்டு நீ பயப்படக்கூடாது. என்னோடு இருக்கிறவர் இயேசு. அந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகணும். மத்தேயு சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 29, 28 இருந்து படிக்கும் பொழுது, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இவர்கள் என் சரீரத்தை மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும். ஆனால் என் ஆத்துமாவை நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யணுமா? பயப்பட வேண்டும். அப்போ ஒரு தேவ பிள்ளை மனிதனுக்கு பயப்படக்கூடாது. இந்த சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு, இந்த சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஓ, நம்ம யாருக்கு பயப்படணும்? தெய்வத்திற்கு பயப்படணும். ஆமென். சங்கீதம் 56:4 கூட நான் படிக்கும் பொழுது, ஆமென், படிக்கலாம். சங்கீதம் 56:4. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன்.
மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கையை பிடிச்சு சொல்லுங்க. மாம்சமானவனால நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. ஏதா பண்ண முடியுமா? அல்லேலூயா. தேவையில்லாத 4 வார்த்தை பேசுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், அவதூறா பேசுவான், என்னத்தை இல்லாம சொல்லுவான். அவ்வளவுதான் அவனால பண்ண முடியும். வேற ஏதா பண்ண முடியுமா? அல்லேலூயா. மிஞ்சி மிஞ்சி போன நம்மளை கொல்லுவான். ஆமே. ஆனால் நம்முடைய தெய்வம் நம்மோடு இருக்கிறபடியினால் என்னை சீக்கிரத்தில் ஒண்ணு காண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அவர் அறியாமல் ஒரு முடி கூட என்ன செய்வதில்லை, கீழே விழுவதில்லை. அவர் அறியாமல் நம்முடைய சரீரத்தில் ஒரு மனிதன் கூட தொட முடியாது. என்னோடு கூட இருக்கிற தெய்வம் என்னை அவர் பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியாவின் புஸ்தகம் 20:10 படிக்கும் பொழுது டக்குன்னு படிங்க. எரேமியா 20:10. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் என்னை என்ன செய்ததா சூழ்ந்திருக்கிறது. அப்ப கவனிங்க, அநேகர் சொல்லுகிற அவதூறான வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது பயம் என்னை இப்ப என்ன செஞ்சிருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற தேவையில்லாத வார்த்தைகள் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதான் இவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வில்லாதி வில்லன், ஆமென் ஸ்தோத்திரம், வல்லவனாகிய எலியாவையே பயம் காட்டினது. ஆமென் ஸ்தோத்திர. உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் பேசுகிற அவதூறான வார்த்தைகள் தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. இது சத்துருடைய ஒரு தந்திரமான வேலையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த பயத்திற்கு தேவ பிள்ளைகள் மனிதன் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. அந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மார்க்கு 5:36 படிங்க. மார்க்கு 5:36 டக்குன்னு. ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஆமே. இந்த சம்பவம் நம்ம படிக்கும் பொழுது ஜெபாலய தலைவன் இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறார். இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். அவனுடைய பிள்ளை மரித்து போய்விட்டது. எல்லாரும் சந்தடி பண்ணி அழுது கொண்டிருந்தார்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். இயேசு எல்லாரையும் வெளியே துரத்தினார். இவன்ட சொல்றாரு, ஆமீன், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பிள்ளை மரிச்சு போயிட்டு, பிள்ளை செத்து போயிட்டு, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க? அவர்கள் சொன்ன அவதூறான வார்த்தையை ஆமீன் ஜனங்கள் அங்கே கேட்டும் பொழுது இயேசு சொன்னார், ஆமீன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமீன். பிள்ளையின் பக்கத்தில் போய் சொன்னார், தலித்தாகுமி, எழுந்திரு என்று சொன்ன பொழுது மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பிற்று. ஆனால் அநேகர் சொன்ன வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தலாம், நம்மை கஷ்டப்படுத்தலாம். ஆமே, நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வைத்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளையே, சத்துரு கொண்டு வைத்திருக்கிற ஒரு பயங்கரமான காரியம் தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி பயமுறுத்தி அவர்கள் எழும்ப முடியாதபடி, முன் சொல்ல முடியாதபடி சத்துரு இன்றைக்கு ஒரு பயத்தை கொண்டு போட்டிருக்கிறான். அந்த பயத்தின் ஆவிகளை இந்த ஜெப நாட்கள்ல தேவ பிள்ளைகளை விட்டு கர்த்தர் துரத்த போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு சின்ன வியாதி வந்தா போதும், உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவோம், கேன்சரா இருக்குமோ. ஆமே, உடனே என்ன வந்துருது, ஒரு பயம் வந்துருது. அப்ப கேன்சரா தான் இருக்கும். ஆமே, நான் சொல்றேன் அப்படி ஒண்ணு இல்லை. கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத தேவ பிள்ளைகள் ஒரு வார்த்தையும் சொல்லப்படாது. நம்முடைய வார்த்தை தான் அவளை என்ன செய்கிறது, பயமுறுத்துகிறது. ஆமே, எங்க வீட்டுட்டே ஒரு ஆளுக்கு இப்படிதான் இருந்தது, அந்த அக்காளுக்கு இப்படிதான் இருந்தது, பட்டுன்னு போயிட்டாங்க. ஆமே, அப்ப அவங்களுக்கு என்ன வரும், தைரியம் வருமா? அவர்கள் வியாதியா இருந்தாலும், அவர்கள் பலவீனமா இருந்தாலும், ஒரு தேவ பிள்ளை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஜெயத்தை தருவாரு.
நீங்க சொல்லி பாருங்க, நம்பிக்கை இழந்து இனி வாழவே முடியாது இருக்கிறவனும் ஆமீன் வாழ்வடைந்துருவான். நம்ம பேசுகிற வார்த்தை அவளை என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்த கூடாது. கானானை வேவு பார்க்க 12 பேர் கடந்து போகும் பொழுது ஆமீன் 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி அவர்களை பயமுறுத்தினது. 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், எளிதாய் அதற்குள் பிரவேசித்து விடலாம். ஆனால் 10 பேர் சொன்ன அந்த தவறான ரிப்போர்ட் ஆமீன் அவர்களை கானானுக்குள் பிரவேசிப்பதை தடுத்து விட்டது. நாம் அங்கே போக முடியாது, அங்கே பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆமீன் ஸ்தோத்திரம், அந்த தேசத்திற்குள் போக முடியாதுன்னு அவர்கள் 10 பேர் சொன்ன தவறான ரிப்போர்ட் கானானை இழக்க பண்ணினது. நல்ல 2 பேர் சொன்ன நல்ல ரிப்போர்ட் அவங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினது. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை மற்றவர்களை பயமுறுத்துகிற வார்த்தையாய் புறப்பட்டு வரக்கூடாது. தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரணும். ஆமே. அக்கா ஒண்ணும் இல்ல, அக்கா இது ஒண்ணும் செய்யாது, அம்மா இது ஒண்ணும் செய்யாது, சகோதரி ஒண்ணும் செய்யாது. ஆமே. கர்த்தரிலிருந்து விடுதலை தருவாரு. சொல்லி பாருங்க, சாவ கிடக்கிறவன் உயிரோடு எழும்பிடுவான். இப்ப சத்துருவேன்னு கிடக்கிறவன் எப்படி பெற்று எழும்பிடுவான், ஜீவன் பெற்று எழும்பிடுவான். நம்ம போய் நின்று ஒரு ஆளை கொன்னிடப்படாது. ஆமே. உங்களுக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதா, கர்த்தர் தீர்த்து தருவார். ஆமே. கர்த்தர் வழியை திறப்பார். ஆமீன். இவ்வளவு பெரிய எலியாவை காகத்தை கொண்டு ஆண்டவர் போசித்தார்ல, ஆமீன் நம்மையும் போசிப்பாரு. சொல்லி பாருங்க, வழி திறக்கப்படும். இவ்வளவு லட்சம் இருக்கா, எப்படி தீபாப்பா அக்கா, ஆமே அவ அன்னையே செத்து போ, இனி வாலியதோட சாவியை தான் கொள்ளான்னு சொல்லிட்டு. ஆமே. கடன் பிரச்சனை ஆண்டவர் தீர்த்து தருவார். சொல்லி பாருங்கள், வழி ஆண்டவர் திறப்பார். சொல்லி பாருங்கள், கர்த்தர் அங்கே ஒரு ஆமீன் அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வர வர தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பார்கள். கர்த்தர் கதவுகளை திறப்பார். சபை ஏகோபித்து அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரே. ஆமே. அக்கா இந்த பேய் பிடிச்சிட்டா இனி இது எப்படி போவோம் அப்படி ஒண்ணும் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய அக்கினிக்கு முன்பதாக, கர்த்தருடைய இரத்தத்திற்கு முன்பதாக, கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பதாக இந்த பேய் ஒண்ணு உள்ள இருக்க முடியாது. அந்த பேயை கர்த்தர் துரத்துவாரு. இது எப்படி போகன்னு கேட்கக்கூடாது, இது போகன்னு சொல்லணும். கையை பிடிச்சு எப்படி போகன்னு கேட்கக்கூடாது, வந்த வழியா அது போகும். ஆமே. எப்படி வந்தது அப்படியோ, எப்படி வந்தது நமக்கு தெரியுமா, தெரியாது. எப்படி வந்ததோ அப்படி அது என்ன செய்யும். இதெல்லாம் இனி எங்க போவோம். ஆமே. அவ்வளவு பெரிய பாஸ்டரே ஜெபம் பண்ணியாச்சு, இது போவில்லை, இனி எப்படியாக போவோம். நான் சொல்றேன் போவேன்னு. நான் எத்தனையோ பார்க்கிறேன், பிசாச கொண்டு தான் போவேன்னு சொல்லிட்டு நிக்குது. இதுவரை நான் பார்க்கிறேன் ஒன்னையும் கொண்டு போவேல. அது எப்படி வந்ததோ அது அப்படியே போயிருக்கிறத தவிர ஒன்னை இதுவரை அது என்ன செய்யல, கொண்டு போகல. அல்லேலூயா. நானும் பார்க்கிறேன், நான் குத்திட்டு இருந்தே 1000க்கு மேல துவத்தியாச்சு. ஆமே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லணும். போகுமா போகாதா, போகும். பயமுறுத்துகிற வார்த்தைகள் அது சத்துரு கொண்டு வைக்கிற வார்த்தை. பேடி காக்கிற வார்த்தைகளை சாத்தான் கொண்டு வைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகள் செவி கொடுத்து நீங்கள் பயந்து நடுநடுங்கி கொண்டே இருக்க கூடாது. இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவிகளை தேவ பிள்ளைகளை விட்டு கர்த்தர் வெளியே துரத்துகிறாரு. ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சொல்லுங்க சத்தமா. நல்லா தான் சொல்லுங்கன்னு சொன்னேன். பயத்துல இருக்கிறீங்களோ, பயம் எல்லாம் இன்னைக்கு வெளியே போகும். ஆமே. பயத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்குள்ள சத்துரு என்ன பயத்தை கொண்டு வைத்திருந்தாலும் அந்த பயம் எல்லாம் நீங்கி போகும். சிலர் செத்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, செத்த வீடை கண்டா உடனே பயம், கல்லறை தோட்டத்தை கண்டா உடனே பயம். ஆமே. முந்தின நாட்களில் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, கல்லறை கண்டா 10 விரலையும் கடிச்சனு. ஆமே. என்னதோ அப்போதான் அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமே. உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் சும்மா கல்லறை தோட்டத்தில் ஏறி மறைஞ்சிட்டு நடக்குது. அதுதான் கிரிக்கெட் விளையாடுகிற இடமா இருக்குது. ஆமே. அன்னைக்கு நம்மளை பார்த்து சொன்னாங்க, கல்லறைக்கு நேர கையை நீட்டுனா 10 விரலையும் கடிச்சனு. ஆமே. இன்னைக்கு சும்மா அல்லேலூயா அந்த சாத்திரம் இந்த சாத்திரம் அதை பார்த்து இதை பார்த்து தேவ பிள்ளைகள் ஒன்றும் பயப்பட்டு கொண்டிருக்கப்படாது. ஆமே. பேய் அடிச்சு அன்னைக்கு செத்துன்னு எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சும்மா அவங்கள பேடி காட்ட சொன்னது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பேய்க்கு ஒன்றும் ஜீவனை எடுக்க அதிகாரம் ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கல. ஆமே. அப்ப பேய் ஒன்றும் செய்யாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதை கண்டு சும்மா பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமே. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். நம்ம பேயை கண்டு பயப்படுகிறோம். இந்த கிருபாசன சபை ஆரம்பித்த சாதையா அவர்கள், ஆமீன், கேட்காதவங்களுக்காக சொல்றேன். என்ன, ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் முடிச்சிட்டு ஒரு ரோட்டு ஓரமாய் நடந்து வந்துட்டே இருந்தாராம். அன்னைக்கு நல்ல மழை பெய்து கொண்டே இருந்ததாம். கொண்டிருந்தபடியினால் ஒரு கோயில் இருந்ததாம். அந்த கோயிலில் போய் சாதையா ஒதுங்கி நின்றாராம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஒதுங்கி நின்றபடியினால் ஆன்லைனில் வர போகுது. சரி, ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமீன். அங்கே இருந்த ஆள் எங்கேயோ வெளியே போயிருந்தாராம். ஆமீன், ஸ்தோத்திரம். காய் மரமாய் சொல்றேன், ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தா, உள்ள போக போனா அதுக்கு உள்ள போக முடியலையா. ஆமே. அங்க வழியில யார் நிக்கிறாங்கன்னா சாதையா நின்றாராம். ஆமே. உடனே அந்த ஆளு நேரே பூஜாட்டத்தில் போச்சுதான். பூஜாட்ட போய் சொல்லிச்சான், எனக்கு உள்ள போக முடியல, ஒருத்தர் நிக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பூஜாரி ஒரு பெரிய அரிவாளை தூக்குனாராம். ஆமே. சாமிக்கு விரோதமா யாராக்க நிக்கிறது அப்படின்னு. உடனே அந்த சாமி சொல்லிச்சான், இந்த அரிவாளை கண்டனா அவன் பயப்பட மாட்டான். நீ இப்ப அவனுக்கு செய்ய வேண்டியது ஒரு கொடையை கொண்டு கொடு, அந்த இடத்துல அவன் போயிடுவான், நான் உள்ள போயிடுவேன்னு சொல்லிச்சான். ஆமே. உடனே அந்த பூஜாரி சொன்னார, நீயே கொண்டு கொடு, நீயே போ அப்படின்னு. உடனே அந்த ஆமே சாமி சொல்லிச்சான், அவன் பக்கத்துல என்னால போக முடியாது. ஆமே. நம்ம இன்னைக்கு கோயிலை கண்டா அப்போ அந்த பக்கத்துல நம்ம போக மாட்டோம். நல்லவன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்ப அந்த ஸ்தோத்திரம் யாருடா சாமிக்கு விரோதமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி அங்க பார்க்க போனாராம். பார்க்க போனா சாதையா கிடந்து நல்ல தூக்கமா. ஆமே. அவன் தட்டி எழுப்புறான், நீங்க யார், எதுக்கு இங்க வந்தீங்க? அப்ப அவர் சொன்னாரா, நான் பாஸ்டர். ஆமே. அப்ப அந்த பூஜாரி சொன்னாரா, இந்த பாசரை கண்டு பயப்படுகிற சாமி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கோயிலை இழுத்து பூட்டினாங்க. இன்னைக்கு வராது, மூடியே கிடக்குது. ஆமே. அது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு. என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க 3 நாள் கன்வென்ஷனுக்கு. அப்ப காட்டி தந்தாங்க, இதுதான் சாதையா ஒதுங்கின கோயில்னு. ஆமே. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், இதையெல்லாம் கண்டு தேவ பிள்ளை பயந்து நடுநடுங்கி கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பயத்தின் ஆவிகள் தேவ பிள்ளைகளை விட்டு இன்னைக்கு வெளியே போகணும். அதான் பழைய பாடு, பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். கை தட்டுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். அப்ப மனிதனுடைய வார்த்தைகளை கண்டு ஒரு தேவ பிள்ளை பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்க கூடாது. இரண்டாவது, எதை கண்டு தேவ பிள்ளை பயப்படக்கூடாது? மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும் பொழுது, காற்றையும் கடலையும் கண்டு அவர்கள் என்ன செய்தார்களா? பயந்தார்கள். அப்ப இரண்டாவது சொல்றேன், காற்றை கண்டு பயப்படக்கூடாது, கடலை கண்டு பயப்படக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. காற்று அடிக்கிற இடத்துல எல்லாம் மறைவு கட்ட முடியுமா? காற்று அடிக்கிற இடத்துக்கெல்லாம் மதில் கட்ட முடியுமா? அதை அடிச்சுட்டே தான் இருக்கு. கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன காற்று அடிச்சாலும் அந்த காற்றை கண்டு ஒரு தேவ பிள்ளை பயப்படக்கூடாது. நான் சொல்றேன், பரிகாசத்தின் காற்று நமக்கு நேரம் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஆமே. சொல்ற விளங்குதா? பரிகாசம் பண்றவன் ஒரு கூட்டம் தேசத்தில் இருக்கதான் செய்யறான். அவன் பரிகாசம் பண்ணிட்டே தான் இருப்பான். நல்லது செய்தாலும் பரிகாசம் பண்ணுவான். அவன் என்ன காரியம் செய்தாலும் அவன் என்ன செய்வான்? பரிகாசம் பண்ணிட்டே தான் இருப்பான். நம்மளை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பான், நம்மளை கேவலப்படுத்திட்டு தான் இருப்பான். இந்த பரிகாசத்தின் காற்று, இந்த கிண்டலின் காற்று, இதையெல்லாம் கண்டு ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது?
பயப்படக்கூடாது. அடிக்கிற காற்று நல்லா அடிக்கட்டும். கையை பிடிச்சு சொல்லுங்க, அடிக்கிற காற்று நல்லா அடிக்கட்டும். இது கொண்டு மறைவு கட்ட முடியாது. ஆமே. வாய் இருக்குல்ல, நாக்கு இருக்குல்ல, அவன் பேசிட்டே தான் இருப்பான். ஆமே. நீங்க என்ன நல்லது செய்து பாருங்க, அவன் பேசிட்டே தான் இருப்பான். அப்ப இந்த காற்றடிக்கிற இடத்திற்கு எல்லாம் நம்ம மறைவு கட்ட நினைக்கணும்னா அது கட்ட முடியாது. என்ன காற்றடித்தாலும் ஒரு தேவ பிள்ளை அந்த காற்றை கண்டு பரிகாசத்தையோ நிந்தையோ அவமானத்தையோ கண்டு ஒரு தேவ பிள்ளை பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கிறது நல்ல அடிக்கட்டு. அதான் யோபு சொன்னாரு, மன்னிக்கணும், யோவான் 14:27, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இவர்கள் எதை கண்டு பயப்பட்டார்கள்? சீசர்கள் காற்றை கண்டு பயப்பட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் நீங்க தைரியப்படணும். ஆமென். ஒரு வசனத்தை படிங்க, எபிரேயரின் புஸ்தகம் 13:6. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறபடியினால். நீங்க சொல்றீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குதா? பின்னாடி கேக்குதா? அப்ப கையை பிடிச்ச, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. கொல்லுவேன், வெட்டுவேன், கொன்னு போடலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை நரகத்தில் தள்ள அவனால முடியாது. சொர்க்கம் தர இயேசுவால் முடியும். நான் இரத்த சாட்சியாய் மரித்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட இருப்பேன். அப்ப இத கண்டு ஒண்ணும் தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமே. தைரியம் எத்தனை பேர் அடைவீர்கள்? அடைவேன் அப்படி சொல்ற பிள்ளைகள் இப்ப நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கை கொண்டு வந்தே எல்லாரும் கை கொண்டு வந்தீங்களா? அப்ப கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களோ, போன பிறதான் பிட் பண்ணீங்களோ? அப்படி ஒண்ணு இல்லையே. அப்ப நல்ல வலது கரத்தை உயர்த்தி இப்ப இடி முழக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒருக்கா கூட கையை பிடிச்சாலும் எதையும் கண்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னா அது சாத்தானுடைய ஒரு கிரியை. இன்றைக்கு கர்த்தர் அழிக்க போகிறார். ஆமே. அப்ப ஒரு காரியம் பேசினேன், இன்னும் 3 காரியம் பேசணுமே. அல்லேலூயா. இரண்டாவது, சத்துரு கொண்டு வைக்கிற, பிசாசு கொண்டு வைக்கிற ஒரு காரியம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது டக்குன்னு படிங்க. எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அப்ப இரண்டாவது கவனிங்கள், அவர்கள் புத்தியில் அந்தகாரம். அப்ப இரண்டாவது சத்துரு கொண்டு வைக்கிற காரியம் புத்தியை அந்தகாரப்படுத்துகிறான். இப்ப கையை பிடிச்சு ஒருக்கா கூட சொல்லுங்க, யார் உங்க புத்திய அந்தகாரப்படுத்த விடக்கூடாது. இது சத்துருடைய அடுத்த ஒரு கிரியா. எது அந்தகாரப்படுத்துறோம் பாருங்க, புத்தி அந்தகாரப்படுது. பைபிள படிக்கிறோம், இளைய குமாரனின் புத்தி தெளிந்த பொழுது. அப்ப இவ்வளவு நாளும் அவனுடைய புத்தியை யார் அந்தகாரப்படுத்தி வைத்திருந்தா? சாத்தான் புத்தியை அந்தகாரப்படுத்தி வைத்திருந்தான். அப்ப அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய புத்தியை அந்தகாரப்படுத்த ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. புத்தி அந்தகாரப்பட்டால் இருதயம் கடினப்படும். இருதயத்திற்குள் கடினங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப சத்துரு கொண்டு வைக்கிற இரண்டாவது தந்திரமான கிரியை தேவ பிள்ளையுடைய புத்தியை அந்தகாரப்படுத்துகிறான். நான் இதை குறித்து நிறைய பேசணும். அல்லேலூயா. பைபிள படிக்கிறோம், புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கையினால் வீட்டை இடித்து போடுகிறாள். அப்ப புத்தி அந்தகாரப்படுமானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டை இடித்து போடுவார்கள்.
வீடு கட்டப்படணும், வாழ்க்கைப்படணும். நீங்க நல்ல வீட்டை கட்டணும். என்ன? கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல ஞானமாய், நல்ல புத்தியாய் சகோதரிமார்கள் வீட்டை கட்டி எழுப்பணும். அதுக்கு தான் குடும்ப தலைவி என்கிற பொறுப்பை கர்த்தருடைய கரத்தில் தந்திருக்கிறாரு. ஆமே. பிள்ளைகளை கவனிக்கிறது, பிள்ளைகளை பராமரிக்கிறது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்துவது, பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பது. ஆமீன், ஸ்தோத்திரம். புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, வீட்டில் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்வது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். குடும்ப தலைவிகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பைபிளும் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ எதை கட்டுவாள்? வீட்டை கட்டுவாள். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டை உங்க கையினால் நீங்க இடிக்க கூடாது. நீங்க ஞானமாய் உங்க வீட்டை அழகா கட்டணும். ஆமென், அல்லேலூயா. வரவு 8 அணான்னா செலவு 10 அணையாவா இருக்கப்படாது. உலகத்தில் சொல்லுவாங்க இல்ல, வரவு 8 அணா செலவு. அப்ப வீடு ஆசீர்வதிக்கப்படுமா? அந்த பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்குது, என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு போய் வட்டிக்கு வாங்கி ஸ்கூலுக்கு விட்டா குடும்பம் எப்படி இருக்கும்? அவர்கள் அந்த சாரி எடுத்து விட்டார்கள், நானும் அதை விட பெரிய சாரி எடுக்கணும். கடை வாங்கி போய் சாரி எடுத்தா எப்படி இருக்கும்? அவர்கள் திருமணத்திற்கு இவ்வளவு செலவு பண்ணினார்கள். அவர்கள் பண்ணினதை பார்க்கிலும் நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் கூடையாவது செலவு பண்ணணும். வாங்குறதெல்லாம் எங்க? சொல்லுங்க. வாங்குறதெல்லாம் பிளேடுகாரன்ட்டையும் வட்டிக்காரன்ட்டையும் கந்து வட்டிக்கும் மாத வட்டிக்கும் குழு வட்டிக்கும் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி என்ன செய்யுது? ஒரே. அப்ப வரவு இப்ப எவ்வளவுதான் வருது? 8 அணா. அப்ப செலவு நீங்க எத்தனை ரூபா பண்ணணும் சொல்லுங்க? ஒரு 5 அணா பண்ணிட்டு 3 அணையா என்ன செய்யணும்? திரும்ப மீதம் எடுக்கணும். அல்லேலூயா. வருமானத்திற்கு மிஞ்சி செலவுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் ஒரு உங்க புருஷன் வேலை செய்து உங்களுடைய கரத்திலே சில வேளையில் சம்பளத்தை கொண்டு தரலாம். ஆமென். இல்லாவிட்டால் புருஷனே அந்த காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஆனால் தேவ பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் கிடைக்கிறதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரித்து வைக்கணும். ஆமென். அப்ப அவருக்கு ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது, கேட்டியா ஒன்றும் இல்லை யார்கிட்டையாவது வாங்க போகணும்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், அங்க மசாலா பானையில கொஞ்சம் போல வச்சிருக்கிறேன், நீங்க யார்கிட்ட என்ன செய்ய போக வேண்டாம், கடன் வாங்க போக வேண்டாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல ஸ்திரீகளா இருக்கணும், புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து வீட்டை கட்டணும். கட்டுறீங்களா? இடிக்கிறீங்களா? கட்டன்னு சொல்ற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூப்பர். நல்ல கட்டணம். என்ன தேவ பிள்ளைகள்? அதான் புத்தியில் அந்தகாரம் வந்துட்டா என்ன போயிரும்? கட்டுகிறது இடிந்து போயிரும். ஜோம் பண்ணுங்க. புருஷன் சரியில்லையா? ஜோம் பண்ணுங்க. பிள்ளைகள் சரியில்லையா? ஜோம் பண்ணுங்க. நன்மை இல்லையா? ஜோம் பண்ணுங்க. அப்பா நிச்சயமாய் கர்த்தர் வழிகளை திறப்பாரு. ஆனா தேவ பிள்ளைகள் புத்தி அந்தகாரப்படுத்த ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்து விடக்கூடாது. சரி, அதுல நிறைய பேசணும். ஆமீன். கலாத்திய சபை குறித்து புத்தி இல்லாத கலாத்தியரை என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதை உங்கள் மனதை மயக்கினவன் யார்? தேவ பிள்ளைகள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை கை கொள்ளணும். புத்தி மயக்கப்பட்டு விடக் கூடாது. புத்தியில் அந்தகாரம் வந்தால் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவோம். சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, இரண்டாவது, இதில் நிறைய பேச விட்டுற. என்ன? புத்தி என்ன செய்கிறான்? அந்தகாரப்படுத்துகிறான். புத்தி அந்தகாரப்படுகிறபடினால் இருதயத்தில் என்ன வருகிறது? கடினம் வருகிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளையும் புத்தி அந்தகாரம் கெடுக்க இடம் கொடுக்கப்படாது. ஆமென். அடுத்த பாருங்க, மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:5 நீங்க படிக்கும் பொழுது நம்முடைய மனதின் தெளிவை சீர்குலைக்கிறான். படிங்க பார்க்கலாம். நீயோ என்றால் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அந்த வார்த்தைக்கு அவங்க நீயோ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மன தெளிவு உண்டாகணும். அப்ப இந்த மன தெளிவை கெடுக்கிறது யாரு? பிசாசு. மனதின் தெளிவை கெடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளை
எப்படி இருக்குன்னா மன தெளிவா இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அதை 2 சாமுவேல் புஸ்தகம் 7:27 படிக்கும் பொழுது படிங்க. 2 சாமுவேல் 7:27. வெளிப்படுத்தினீர், ஆகையால் இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. அப்ப மன தெளிவுள்ள பிள்ளைகள் மன தைரியமாக இருப்பார்கள். மனது அங்கேயும் இங்கே ஓட இடம் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. மனம் ஒரு குரங்கு. குரங்க பாருங்க, அங்கே இருந்தது போல இருக்கு, டக்குன்னு பார்த்தா எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இதே போலதான் நம்ம இங்க தான் இருக்கிறோம். இப்ப நம்முடைய மனம் எல்லாம் இப்ப எங்கேயோ இருக்குது. பாஸ்டர் கூட்டத்தை முடிக்க மாட்டாரா? அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணுமே. ஆமீன், ஸ்தோத்திரம். எவ்வளவு காரியம் இருக்குது. இருக்கிறதெல்லாம் எங்கதான்? இங்கதான் இருக்கிறோம். ஆனா மனம் எல்லாம் இப்ப எங்க இருக்குது? எங்கெல்லாமோ போயிட்டு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஆமீன், ஸ்தோத்திரம், வடகிழக்கு மாநிலங்கள், இங்க எல்லாம் ஒண்ணு சுத்தி அடிச்சுட்டே வருது. ஆமே, வீட்டில் வேலை நடக்குது, அதை பார்க்கணும். ஆமீன், பால் உரைய வச்சுட்டு வந்தோம், சீட் அடிக்கணும். ஆமா, எவ்வளவு காரியம் இருக்குது. மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? குழம்பிட்டே இருக்குது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய மனம் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். மன தெளிவு மன தைரியத்தை கொடுக்கும். அதுல இன்னொரு காரியம், ஆமென், ஸ்தோத்திரம், மன தாழ்மை. ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? மன தெளிவுள்ளவன் மன தாழ்மையா இருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். இதை நிறைய பேசணும், நான் முடிக்கிறேன். அப்ப 3 காரியத்தை பிசாசு கொண்டு வைக்கிறான். ஒன்று, எதை கொண்டு வைக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. எதை கொண்டு வைக்கிறான்? பயம். இன்னைக்கு எது மாறணும்? பயம் மாறணும். இரண்டாவது, சாத்தான் எதை கொண்டு வைக்கிறான்? புத்தியை அந்தகாரப்படுத்துகிறான். அப்படியானால் நம்முடைய புத்தி என்ன செய்யக்கூடாது? அந்தகார பட இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது, நம்முடைய மன தெளிவை என்ன செய்கிறான்? சீர்குலைக்கிறான். மன தெளிவை சீர்குலைக்க விடக்கூடாது. கர்த்தருடைய கரத்தில் தந்த எல்லா ஊழியத்தையும் தேவ பிள்ளைகள் மன தெளிவாய் செய்யணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கையில தந்த எல்லா ஊழியத்தையும் மன தெளிவா செய்யணும். தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய்யினாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுப்பீங்களா? சாத்தானை அழிப்பீங்களா? என்ன செய்வியா? இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுத்தா வந்துருவான். எபேசியர் 4:27 படிக்கிறோம். நான் முடிக்கிறேன். எபேசியர், இந்த பாஸ்டர்மார் இப்படிதான் சொல்லணும், சும்மா முடிக்கேன்னு ஒரு காலம் முடிக்க மாட்டேன்னு. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்த யார் வருவான்? மேல்படியா வந்துருவான். ஆமே. அப்ப இடம் கொடுக்காமல் இருந்தால் மேல்படி என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஒரு ஆளும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னும் யாக்கோபு 4:7 படிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போனா முழங்கால் போடுங்க, இருக்கணும்னா இருங்க. எது சௌரியம்? பிசாசு போணுமா இருக்கணுமா? அதான் படிக்கிறோம். இவ்வகையான பிசாசு, அதான் ஆண்டவர் சொன்னா. இவ்வகையான பிசாசு. நான் இப்ப 3 பிசாசின் காரியத்தை சொன்னேன் இல்ல. இவ்வகையான பிசாசு பயத்தை உண்டாக்குற பிசாசு. அப்ப அது அழிக்கப்படணும். அல்லேலூயா. புத்தியை அந்தகாரப்படுத்துகிற பிசாசு, மன தெளிவை கெடுக்கிற பிசாசு அழிக்கப்படணும். ஒரு நாளும் அந்த பிசாசு மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் அந்த பிசாசின் சகல திட்டத்தையும் அவருடைய தந்திரத்தையும் கர்த்தர் அழிக்க போறாரு. எல்லாரும் முழங்கால் படி போடுங்கள், கண்களை மூடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா தேவ பிள்ளைகளும் சீக்கிரம் வரணும். ஒரு கர்த்தருடைய தாசர் செய்தி கொடுக்க வருவார். ஆமீன். கோடியூருக்கு வந்திருந்தார், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஆமீன். அப்படினால் அந்த கர்த்தருடைய தாசருடைய அனுபவங்கள், சாட்சிகள் எல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது.
ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் செய்தி கொடுக்க வருவார்கள். நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாய் வர அன்போடு கூட கேட்டுக்கொள்றேன். எல்லாம் கண்ணை முடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இவ்வகையான பிசாசு ஆண்டவர் சொன்னீங்க ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்படாது என்று கர்த்தர் சொன்னீங்க தகப்பனே. எங்களை பயமுறுத்துகிற பிசாசு, எங்கள் புத்தியை அந்தகாரப்படுத்துகிற பிசாசு, எங்கள் மன தெளிவை கெடுக்கிற பிசாசு, சகோதரி தேவ பிள்ளையே மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும்.